ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து மேஷோட பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. ஆக்சுவலாக நான் அவனை விஷ் பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இந்த vlogல வந்து மேஷோட பர்த்டே அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக மேஷோட பர்த்டேனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்குள்ள வேலை தான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பிரியாணி பண்ண போகிறேன்னா, மட்டனில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணியோட ரெசிபி இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணியோட ரெசிபி பார்க்கலாம். சிம்பிளாகவே சொல்கிறேன். ரெண்டு பிரியாணியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிக்கன் பிரியாணியில் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி தான் நான் வந்து பிரியாணி பண்ணுவேன் எப்போவுமே. ஆனால் மட்டன் பிரியாணி அந்த மாதிரி பண்ண மாட்டேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சது ஹீட் ஆனதுமே கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதுமே அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப், ஏலக்காய் இதெல்லாமே போட்டு மெயினாக வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுவேன். முழு பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதையும் போட்டு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஆனியனை போட்டு சாட்டே பண்ணுவேன். பிரியாணி பண்ணுறதுக்கு ஆனியன் வந்து சாப் பண்ணுவேன்ல, அப்போவே வந்து ரைத்தா பண்ணுறதுக்கு ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, அது பண்ணுறதுக்கும் சேர்த்தே நான் வந்து சாப் பண்ணி எடுத்துருவேன். அப்போ எனக்கு ஒரேடியாக அந்த வேலை முடிஞ்சிடும். நம்ம நார்மலாக வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது வந்து நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்பு பண்ணும்போது எப்போவுமே நிறைய வெங்காயம் எடுப்பேன். ஆனால் பிரியாணிக்கு அந்த மாதிரி கிடையாது, கம்மியான வெங்காயம், கம்மியான தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெயினாக வந்து பிரியாணிக்கு வந்து ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணணும், ஆனியன் நல்லா பொரியணும், அப்போ தான் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு தான் சேர்க்குறேன். பிரியாணிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும். பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஒரு 1 kg மேலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். அது வந்து நைட் டின்னருக்கு இப்போவே சமைச்சு வைக்க போகிறேன். பிரியாணியும் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பும் ரெடியாக பண்ணி வைக்க போகிறேன். பிகாஸ் வந்து நாங்கள் வெளியே கிளம்புறதா இருக்குது. வெளியே போயிட்டு நைட் வந்து டின்னருக்கு வந்து இப்போவே சமைச்சு வச்சுட்டு போக போகிறேன். இஞ்சி பூண்டும் ஆனியனும் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வேகணும். ப்ளஸ் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். வெளியே எங்கேயாவது போனோன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போ நின்று கிச்சனில் போய் சமைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் இப்போவே செஞ்சு வச்சுட்டு போயிடலாம், பிரியாணியோட அந்த வேலையை முடிச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ நைட்டு வந்து வெளியே போயிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம்ல, ஸோ அதுக்காக தான். பிரியாணி பண்ணுறதே கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும், அதில் குழம்பு பண்ணணும்ல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, குழம்பு வந்து குக்கர்லேயே வச்சுட்டேன். நார்மலாக குக்கரில் தான் மட்டன் குழம்பு வைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையுமே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரேடியாக வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். எதையுமே வதக்கலை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னால் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும், வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்குவோம்ல என்னெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டு கை வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். எப்போவுமே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்கும்போது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நிறைய திங்ஸ் வந்து சீக்கிரமாகவே எக்ஸ்பைரி ஆக போகிற திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்க்காம எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா வந்து சீக்கிரமாகவே அது எக்ஸ்பைரி வேறு ஆயிடுது. ஸோ ஒன்று அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம க்ரோசரியிலலாம் வந்து கால் பண்ணி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2-3 டேஸில் எக்ஸ்பைரி ஆயிரும். ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோசரியில் கால் பண்ணி சொல்லும்போது அதுவும் சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. நான் நிறைய செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நீங்களும் அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நான் மசாலாலாம் சேர்த்துருந்தேன்ல, ஃபஸ்ட்டு வந்து ஷான் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துருந்தேன். அது கூட வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டனை சேர்த்துருந்தேன். மட்டனையும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா வந்து தயிர் சேர்த்துருந்தேன். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். வச்சு கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ குக்கரில் வைக்கலை, மட்டன் வந்து குக்கரில் வச்சோன்னா ஒரு 4 விசிலெல்லாம் வெந்துடும். இப்போ நான் வந்து பேன்லேயே வச்சு பிரியாணி பண்ணுறதுனால மட்டன் நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு மட்டன் நல்லா வேக விட்டுடலாம். நான் இது வரைக்கும் மட்டன் பிரியாணி வந்து குக்கர்லாம் சமைச்சதில்லை. நார்மலாக வந்து பிரியாணி வந்து குக்கர்லேயே சமைச்சது கிடையாது. நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேனில் தான் வந்து பிரியாணி பண்ணுவேன், எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ வந்து மட்டன் பிரியாணி நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக மட்டனை நல்லா வேக வச்சு பிரியாணி சமைச்சாலே பிரியாணியில் வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 2.5 கப் பிரியாணி ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து நான் மட்டனை வேக வைக்கும் போதே அது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ 2.5 கப்பு பிரியாணி ரைஸுக்கு 4 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பிரியாணி ரைஸ் ஊற வச்சுருந்தேன்ல அதை சேர்க்குறேன். பிரியாணி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour அது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் பிரியாணி. நார்மலாக நான் ரைஸ் சமைக்கும் போதோ பிரியாணி சமைக்கும் போதோ அந்த அரிசி இருக்குல்ல அது 2 வாட்டி தான் வாஷ் பண்ணுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வாஷ் பண்ணுவாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் வருது. ப்ளஸ் வந்து அந்த அரிசி கழுவுற தண்ணியில் நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னவோ அதை நிறைய வாட்டி வாஷ் பண்ணி அந்த ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் அந்த ரைஸ்லேருந்து போயிடுமோ அப்படின்னு ஒரு திங்கிங் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. தண்ணி சேர்த்துருந்தேன்ல நல்லா கொதிச்சதுமே ஊற வச்ச பிரியாணி ரைஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்து லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல் லோ ஃப்ளேமில் விட்டுட்டோன்னா பிரியாணி நல்லா குக் ஆகிரும். ரைஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா கீழே தண்ணி எதுவுமே இருக்காது. ரைஸ் நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயாச்சு. பயங்கர மனமாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிலாம் சமைச்சு முடிச்சாச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஃபைனில் வந்து அப்பளம் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கு வீட்லேயும் வந்து பிரியாணி வைக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ரைஸு ஃபிஷ் குழம்பா இருக்கட்டும் சிக்கன் குழம்பா இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நார்மலாக வச்சு சாப்பிட்றதுக்கு பண்ணக்கூடிய வேலையை விட பிரியாணி சமைக்கிறது வந்து சீக்கிரமாகவே பண்ணி முடித்த மாதிரி தான் இருக்கும். வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் டேஸில் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பிரியாணி பண்ணும்போது அன்றைக்கி ரொம்ப குயிக்காக சமையலாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரைஸ் சாப்பிட்றோம். நம்மளுக்கு வந்து போர் அடிக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. கண்டினியூஸாக சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஆனால் ரைஸ் பார்த்திங்கன்னா டெய்லி லஞ்சுக்கு நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் அது வந்து போர் அடிக்கிற மாதிரியே இல்லை. பிரியாணி எவ்வளோ டேஸ்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே நம்மளுக்கு கண்டினியூஸாக சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட உட்காந்தாச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே சோஃபாவில் வந்து மேட்ச் வந்து உட்காந்தான். பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு, கையை எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி தான் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பான். ஈவினிங் வந்து எல்லோரும் சேர்ந்து வெளியே தான் கிளம்புறோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி பர்த்டே என்னவோ மேஷுக்கு தான். ஆனால் என்ஜாய் பண்ணது என்னவோ நாங்கள் மத்தியானம் வந்து நல்லா மட்டன் பிரியாணிலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து வெளியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக மேஷ் வீட்டில் இருந்தான். ஸோ வந்து அவனோட பர்த்டேக்கு நாங்கள் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் சொல்லணும்னா. மேஷ் எங்களோட வீட்டுக்கு வந்து 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பிலீவ் பண்ணவே முடியல. நாங்கள் வந்து மேஷோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னா அவனை என்றைக்கு நாங்கள் வீட்டில் கொண்டு வந்தோமோ அதுலேருந்து 1 year கம்ப்ளீட் ஆகும்போது 1 year பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சி வச்சுருந்தது. ஸோ வந்து கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்த டே இது April 11th. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அவனை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது கரெக்டாக அவனுக்கு 1.5 மாதம் இருக்கும். 1.5 month இருக்கும். ஸோ அவன் என்றைக்கு பார்ன் ஆனான்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியல. ஸோ அவனை என்றைக்கு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோமோ அதே டே வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேயாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக மேஷை வீட்டுக்கு கொண்டு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது பிலீவ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு டேஸ் எல்லாமே. மேஷ் எப்போ எங்களை சுற்றி இருந்தாலுமே அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சும்மா உட்காந்து அவனை பார்த்துட்டு இருந்தாலே போதும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது. இப்போ நாங்கள் தேரா சிட்டி சென்டருக்கு தான் வந்திருந்தோம். இங்கே தேரா சிட்டி சென்டரில் உள்ள ஃபேஸ் ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு செரம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அது வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். இதுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தப்போ வந்து சாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் செரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தப்போ. ஸோ அது வந்து வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். இங்கே வந்தப்போ என் பொண்ணுக்கு ஆக்சுவலாக அந்த செரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவளோட ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவளோட ஸ்கின் டோனுக்கு வந்து டீ ட்ரீ செரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதுக்கு முன்னால் பாடி ஷாப்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஓகே அங்கேயே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. இதுக்கு முன்னால் வந்து நான் கொஞ்சம் க்ரீம்ஸ் எல்லாம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் காமிச்சிருந்தேன் இங்கே ஃபேஸ் ஷாப்பில் வாங்கினது. சில பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டோனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம வந்து ஃபேஸ் ஷாப்பில் போனோன்னா அவங்க நம்ம ஸ்கின் டோனை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க நம்ம ஸ்கின் டோனுக்கு எந்த க்ரீம் வந்து எந்த மாய்ஸ்சரைசர் எந்த செரம் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டர் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் செஃபரா ஷாப்பில் தான் இருக்கோம். இங்கே வந்து கிறிஸ்டியன் டியோவில் வந்து லிப்ஸ்டிக் வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஒன்று வாங்கியிருந்தோம். இப்போ நானே பொண்ணு அப்ளை பண்ணியிருக்கோம்ல இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது அப்ளை பண்ணப்போ வந்து ஃபேஸ் பயங்கர பிரைட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த லிப்ஸ்டிக் எப்படி இருந்துச்சு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் கேரி ஃபோருக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல இது வந்து செபாமேட்டோட ஆன்டி பிம்பிள் ஜெல். ஆக்சுவலாக வந்து
பிம்பிள் ஃபேஸில் வரும்ல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நான் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஃபேஸில் பிம்பிள் வந்துச்சுன்னா அந்த ஜெல்லுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பிம்பிள் மேலே அப்ளை பண்ணால் போதும். 2-3 டேஸில் வந்து பிம்பிளும் இல்லாமல் போயிடும். ப்ளஸ் வந்து அந்த பிம்பிள் இருந்த மார்க்கே காணாமல் போயிடும். ஸோ ஃபேஸில் யாருக்காச்சும் பிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப் கேக் வந்து யாருக்காவது பிடிக்கும்னா வீட்டில் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா கேரிஃபோரில் வந்து பேக்கரி செக்ஷனில் போய் கப் கேக் வச்சுருப்பாங்க. ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா வாங்கினீங்கன்னா மறுபடி போய் வாங்குவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கப் கேக் பிடிக்குன்னா வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கேரிஃபோரில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் 2-3 கடைக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து செராம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்காக தான் இந்த பாடி ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஆனால் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட வந்து ஃபேஸில் வந்து செராம் யூஸ் பண்ணுறோம்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸில் உள்ள ஸ்கின்னுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் வந்து ஃபேஸில் உள்ள ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த செராம் வந்து சூட் ஆகும்னு சொல்லி பார்த்து செராம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு வந்து ஸ்கூலில் கொண்டு போகிறதுக்கு சானிடைசர் ஃபினிஷ் ஆகிடுச்சு வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக தான் பாத் அண்ட் பாடி ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்கே பாத் அண்ட் பாடி ஷாப்பில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குது. நார்மலாக நம்ம ஹேண்டை சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவோம். இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி மாய்ஸ்சரைசரும் சானிடைசரும் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அது ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் போய் காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக டோர் கிட்ட வந்து மேஷ் நிற்கிறான். ஸோ அதான் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டியதான் வெயிட்டிங். எப்போ வந்து நாங்கள் வீட்டில் வந்து டோர் ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்காக ஒரு ஆள் காத்துட்ருப்பாங்க. எப்போவுமே வீட்டுக்கு வந்து டோர் திறந்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மேஷை பார்த்ததுமே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாங்கிட்டு வந்திருந்தாலும் திங்ஸ் அதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல வீட்டில் போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த லிப்ஸ்டிக் பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த லிப்ஸ்டிக்கோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து பாடி ஷாப்பில் உள்ள டீ ட்ரீ செராம். ஆக்சுவலாக இது வந்து ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா சானிடைசர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு முன்னால் வெளியே போகும்போது கையை சானிடைஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இனி அந்த பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே சேர்ந்த மாதிரியே வந்திருக்கு. இது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மேஷுக்கு கேக் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மேஷோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவனோட ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்கேயும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் தான் அவனோட பர்த்டே வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக ஒன்றும் புரியாதில்ல அவனுக்கு. ஆனால் நாங்கள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயை. இந்த ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் வந்திருக்கான் எங்களோட மேஷு. அதை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மேஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் அவனை கையில் எடுக்கும்போது என் கைக்குள்ளே அவ்வளோ குட்டியாக இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ந்துட்டான் 1 இயர்லேயே. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பெட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் அந்த பெட்டு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மெயினாக. ஆனால் வந்து ஒரு பெட்டு நம்ம வீட்டில் வாங்குறதுக்கு முன்னால் முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்மளில் ஒருத்தங்கள ஆயிடுவாங்க. அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி கவனிச்சிக்கிறது நல்லது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பெட்டை வாங்குங்க. எனக்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் குட்டியாக இருக்கும்போது டாக் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து கேட் வாங்கி மேஷை நாங்கள் வளர்த்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ டாக் பிடிக்குமா கேட் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கேட் பிடிக்கும்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த 1 இயரில் மேஷ் எல்லாத்தையுமே மாற்றிட்டான். கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூனே மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை தான் எடுத்து தாளிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஆயில் எதுவுமே ஊற்றாம தான் நான் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயிலை சூடு பண்ணிவிட்டு மட்டன் குழம்புல அதில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு தான் சாப்பிட்ருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் போச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.